பட்டாசு இருக்குது. நிலா, நம்ம பட்டாசு கடை வச்சிருந்தோம்ல, வித்து போன மிச்சத்தை தானே நம்ம தீபாவளிக்கு வெடிச்சோம். அதுல 10,000 வாழை ஒண்ணு விட்டு போச்சுப்பா. அந்த பட்டாசு நம்ம வெடிக்கவே இல்ல. அது அப்புறமா வெடிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்ல, அது அப்படியே மறந்துட்டோம். அது அப்படியே இருக்குது. இப்ப நம்ம வெடிச்சிடலாம். அதே நம்ம அடுத்த தீபாவளி வரைக்கும் வச்சிருந்தோம்னா நமக்கு கிம்து போயிடுச்சுனா என்ன பண்றது? அதனால இப்பயே வெடிச்சிடலாம் நிலா. ஏய் ஹேமா, 10,000 வாழை இருக்குதா? சூப்பர் ஹேமா. ஏய் அப்பனா நம்ம ஒண்ணு செய்யலாமா? அந்த 10,000 வாழவை பிச்சி பிச்சி 1000 வாழாவா வெடிக்கலாமா? ஏய் அபி, அதெல்லாம் வேணாம்ப்பா. பேசாம அத நம்ம பிஜிலியா பிச்சி போட்டு ஒண்ணு ஒண்ணா வெடிக்கலாமா? ஏய் அதெல்லாம் வேணாம்ப்பா. நம்ம சரமே வெடிக்கலாம். அது மட்டும் இல்ல, 10,000 வாழை வெடிச்சோம்னா நமக்கு ஒரு கெத்தா இருக்கும். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம வெடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏய் மல்லி, கேட்டியா? ஹேமா 10,000 வாழை வெடிக்க போறாளாம். வாப்பா, நம்மள அவளோட சேர்ந்துக்கிட்டு நம்ம வெடிச்சிடலாம் அந்த பட்டாசை. ஏய் லில்லி, அவங்க நம்மள சேர்த்துப்பாங்களாப்பா? நம்ம தான் தீபாவளி அன்னைக்கு அவங்க பட்டாசு எல்லாம் எடுத்து கொளுத்தி கொளுத்தி தூக்கி போட்டல, அவங்க அந்த கோத்துல இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம தீபாவளி அப்ப நிறைய பிரச்சனை பண்ணிருக்கோம் அவங்க கிட்ட. அவங்க நம்மள சேர்த்துப்பாங்கன்னு எனக்கு தோணவே இல்ல லில்லி. ஏய் மல்லி, நம்ம கேட்டு பார்க்கலாம்ப்பா. நம்மள சேர்த்துக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு லாபம் தானே. வா போலாம். என்ன ஹேமா, ஏதோ 10,000 வாழை அப்படி இப்படின்னு காதுல விழுந்துச்சு. என்ன சரம் வெடிக்க போறீங்களா? சரி சரி, நாங்களும் உங்களோட சேர்ந்துக்கிறோம். நாங்க ஃபர்ஸ்ட் உங்களை கூப்பிடவே இல்ல. லில்லி மல்லி அக்காக்கு நல்லா நோஸ் கட்டு விழுந்துச்சு. கூப்பிடாமலே ஒரு விஷயத்துல மூக்க நுழைச்சா இப்படிதான் நடக்கும். ஏய் மல்லி பாருப்பா, ஹேமா இப்படி சொன்னதுக்கு நிலா எப்படி ஊந்து ஊந்து சிரிச்சு கிண்டல் பண்றா பாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், அதை நம்ம நல்லா கவனிச்சுக்கலாம். தீபாவளிக்கு நீங்க என்னென்ன பிரச்சனை பண்ணீங்கன்னு எங்களுக்கு என்ன மறந்தா போச்சு? நீங்க பண்ணது எல்லாம் எங்களுக்கு ஞாபகத்துல இருக்குது. எங்க பட்டாசு எல்லாம் எடுத்து கொளுத்தி கொளுத்தி எங்க மேலயே தூக்கி போட்டீங்க. அது மட்டும் இல்லாம போற வரவங்க மேலயும் தூக்கி போட்டீங்க. அதனால எங்களுக்கு தான் பிரச்சனை வந்தது. அப்படி நீங்க இந்த 10,000 வாழை வெடிக்கும் போது வரதா இருந்தா நாங்க அந்த 10,000 வாழை எடுத்து வச்சிருவோம். அடுத்த தீபாவளிக்கு வெடிச்சிருவோம். ஏய் லில்லி மல்லி, உங்களை பாவம் பார்த்து சேர்த்துக்கிட்டா எங்களுக்கு தான் தேவையில்லாம பிரச்சனை வருது. நீங்க எங்களை ஏதாச்சும் வம்பல கோத்து விட்டு போயிடுறீங்க. 10,000 வாழை நாங்களே வெடிச்சுக்கிறோம். எங்களுக்கு ஒண்ணும் பயம் இல்ல. நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. ஏய் லில்லி வாடி போலாம். என்னமோ ஓவரா தான் பண்றாங்க. இந்த பட்டாசு அவங்க எப்படி வெடிச்சிடறாங்கன்னு நம்ம பாத்துடலாம். வாடி போலாம். ஏய் பாத்து சரத்தை பிரிங்கப்பா, கலஞ்சிர கிழிஞ்சிர போகுது. ஐயோ, சரம் எவ்வளவு நீட் இருக்கு பாரு. அது பாட்டுக்கிட்டு போயிட்டே இருக்குதுப்பா. ஏய் சரத்தை பத்த வச்சிரலாம்ப்பா. ரோட்ல பாத்துக்கிட்டே இருங்க, யாராச்சும் ஆள் வந்துட போறாங்க. ஆளுங்க யாரும் இல்லாதப்பயே பத்த வச்சிரலாம். ஏய் மல்லி, சரம் பாருப்பா எவ்வளவு நீட்டா இருக்குல்ல, அனுமார் வாலாட்டம். இது வரைக்கும் நம்ம ஒரு வாட்டி கூட 10,000 வாழெல்லாம் வெடிச்சதே இல்லப்பா. ஆசையா அவங்களோட சேர்ந்து நம்ம வெடிக்கலாம்னு பார்த்தா நம்மள வேணான்னுட்டாளுங்க பாரு. ஏய் லில்லி, அவங்க என்னடி வேண்டான்னு சொல்றது? இந்த சரத்தை கண்டிப்பா நம்ம தான் வெடிக்கிறோம் பாரு. இங்க பாரு லில்லி, கண்டிப்பா அவங்க அந்த பக்கமா தான் போய் பத்த வைப்பாங்க. அதுக்குள்ள நம்ம இந்த பக்கமா நின்னு பத்த வச்சிருவோம். என்ன சொல்ற? யார் பத்த வச்சாலும் சரம் வெடிக்கும். அவங்க சரத்தை நம்ம பத்த வச்சிருவோம். ஓகேவா? ஏய் மல்லி, அது மட்டும் இல்ல மல்லி, ஆளுங்க வர நேரமா பார்த்து பத்த வைக்கலாம் மல்லி. அப்பதான் ஆளுங்க மேல பட்டுச்சுன்னா ஹேமாவை பிடிச்சி நல்லா திட்டு திட்டுன்னு திட்டுவாங்கல்ல. ஹேமாவுக்கும் கெட்ட பேர் வரும். நீ என்ன சொல்ற? நம்மள கேட்டா கூட அவங்களுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்ல, அவங்க நம்மள விளையாட்டுக்கு சேர்த்துக்கவே இல்லன்னு சொல்லிடலாம். ஏய் லில்லி, சூப்பர் ஐடியா லில்லி. அதே மாதிரி செஞ்சிடலாம். ஆபீஸ்க்கு வேற லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா போகணும். இன்னைக்கு வேற புது ட்ரெஸ் போட்டிருக்கோம், சேறு படாம போகணும். அச்சச்சோ, என்னது இது? பசங்க இவ்ளோ பெரிய சரம் வச்சிருக்காங்க, சரம் வெடிக்க போறாங்களோ? என்ன பசங்களா, தீபாவளி முடிஞ்சு உங்களுக்கு பட்டாசு வெடிக்கிறது முடியவே இல்லையா? இவ்ளோ பெரிய சரம் வச்சிருக்கீங்க, அதுவும் இந்த மழையில. சரி சரி, நான் போனதுக்கு அப்புறம் பட்டாசை பத்த வைங்கம்மா. நான் இருக்கும் போதே பத்த வச்சிட போறீங்க, அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். பாருங்க, நான் தீபாவளி ட்ரெஸ், புது ட்ரெஸ் வேற போட்டுட்டு ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கேன். என் ட்ரெஸ்ல எல்லாம் பட்டுருச்சுன்னா அப்புறம் என் ட்ரெஸ் வீணாயிடும். நான் போனதுக்கு அப்புறம் பத்த வைங்க என்ன? ஆண்டி ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த பட்டாசை பத்த வைப்போம். அதுக்காக தான் நாங்க இத்தனை பேர் நிக்கிறோம். யாராச்சும் வராங்களா என்னன்னு பார்த்து வெடிக்கிறதுக்காக. நல்ல பசங்களா இருக்கீங்க. நானு என் புடவைய பார்த்து பார்த்து எடுத்த சென்னை சில்க்ஸ்ல விலை 2,000 ரூபாய். இதுல மட்டும் சின்ன ஓட்டப்பட்டா கூட என் மனசே தாங்காது. ஏய் மல்லி, இங்க பாரு, ஒரு ஆண்டி கிராஸ் ஆவறாங்க. இதுதான் நல்ல சான்ஸ். இப்போ நீ போய் பட்டாசு பத்த வச்சிட்டேன்னு வெச்சுக்கோங்க, எல்லாரும் ஹேமா தான் பத்த வச்சான்னு நினைச்சுப்பாங்க. அது மட்டும் இல்ல, பட்டாசு வெடிச்சி அந்த ஆண்டியோட ட்ரெஸ் எல்லாமே ஓட்டையாயிடும். அதுக்கப்புறம் ஹேமாவை பிடிச்சி திட்டுவாங்க, நல்லா பிரச்சனை ஆகும். அதனால சீக்கிரமா போய் பத்த வை இப்போ. ஏய் லில்லி, நல்ல ஐடியாப்பா உனக்கு. இரு இரு, நான் இப்பவே போய் பத்த வச்சிடுறேன். ஹேமா, எங்களையா நீ விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டற? இப்போ என்ன பண்றேன்னு பாரு. பட்டாசை நான் பத்த வைக்க போறேன், ஆனா நீ திட்டு வாங்க போற. பாரு பாரு. அதுல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. சீக்கிரமா பத்த வச்சுட்டு ஓடிடணும். நம்ம மேல பட்டுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு தான் பிரச்சனை ஆயிடும். ஐயோ, என்ன அங்க மல்லி அக்கா
வைக்க வேணாம்னு ஐயோ அம்மா நெருப்பு படுது நெருப்பு சுடுது ரொம்ப வலிக்குது. ஐயோ அந்த பொண்ணுகிட்ட அப்பவே சொன்னா பட்டாசு பத்த வைக்க வேணாம்னு, இப்ப பத்த வச்சு என் உடம்பெல்லாம் நெருப்பு சுடுது, என் புடவை எல்லாம் நெருப்பு சுட்டுருச்சு. ஐயோ அம்மா உடம்பெல்லாம் பட்டாசு பட்டுருச்சு, உடம்பெல்லாம் ரொம்ப எரியுது, என் புடவையெல்லாம் பட்டாசு பட்டுருச்சு, என் புது புடவையும் கிழிஞ்சு போச்சு. ஐயோ எரியுது உடம்பெல்லாம் எரியுது. ஐயோ தாங்க முடியல, எரிச்சல் தாங்க முடியல, யாராச்சும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. ஐயோ அம்மா எரியுது முடியல. அங்க பாரு மல்லி, நம்ம அந்த ஆன்ட்டியோட ட்ரெஸ்ல மட்டும் தான் ஓட்டப்படும் நினைச்சோம், ஆனா இப்ப பாரு அந்த ஆன்ட்டிக்கு லைட்டா அடிபட்டிருக்கு போல இருக்கு. இப்ப என்ன பண்றது மல்லி? லில்லி பேசாம நம்ம இந்த இடத்தை விட்டு ஓடிடலாம். நம்ம வெச்சது யாருக்குமே தெரியாது, ஹேமா வெச்சதாவே இருக்கட்டும். நம்ம வெடிச்சுதான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வீட்டுல யாராச்சும் வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மள டின்னு கட்டிடுவாங்க. வா முதல்ல இங்க இருந்து நம்ம போயிடலாம். நம்ம விளையாட்டா செஞ்சது இப்படி வினையாயிடுச்சு பாரு. ஆண்டி என்ன ஆச்சு ஆண்டி, உங்களுக்கு உடம்பு ரொம்ப எரியுதா? ஆனா சாரா நான் பத்த வைக்கவே இல்ல, பட்டாசு எப்படி பத்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆண்டி. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது, பட்டாசு எப்படி வெடிச்சதுன்னு எனக்கு தெரியாது ஆண்டி. ஐயோ அம்மா பசங்களா, நான் அவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொல்லியும், நான் போனதுக்கு அப்புறம் பட்டாசு வைங்கன்னு சொல்லியும் சொல்ல கேட்காம பட்டாசை பத்த வச்சிருக்கீங்க. நீங்க பாருங்க, என் உடம்புல எல்லாம் நெருப்பு பட்டுருச்சு, என் புடவிலையும் பட்டு நாசமாயிடுச்சு, என் உடம்பெல்லாம் எரியுது பட்டாசு பட்டு. இப்ப நான் என்ன பண்றது? நான் எப்படி ஆபீஸ்க்கு போக முடியும்? ஆண்டி பட்டாசு பத்த வச்சது ஹேமாக்கா இல்ல மல்லி அக்கா தான், நான் பார்த்தேன். நான் சொல்ல கேட்காம அவங்க பாட்டுக்கு பத்த வைக்க போனாங்க ஆண்டி. பசங்களா, ஐயோ அம்மா முடியலையே, இருங்க நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை வச்சுக்கிறேன், நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். இருங்க உங்க வீட்லயே வந்து சொல்றேன் நானு. இப்ப எனக்கு அடிபட்டதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும், நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். பாரு புது புடவை விலை 2000 ரூபாய், இந்த தீபாவளிக்கு தான் எடுத்தது. பட்டாசு பட்டு புடவை எல்லாம் ஓட்டையாயிடுச்சு, அது மட்டும் இல்லாம என் மேல நெருப்பு பட்டு என் உடம்பெல்லாம் எரியுது. நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். உங்க அம்மா கிட்ட நான் இதெல்லாம் வந்து சொல்றேன் பாரு. ஏமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கல நேரம் இல்ல, பாவம் அந்த ஆண்டிக்கு ரொம்ப அடிபட்டு வலி எடுக்குது போல இருக்கு. நம்ம இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவோம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஹேமா பட்டாசை யார் பத்த வச்சாங்கன்னு எங்க வீட்ல இருக்கிற சிசிடிவியை போட்டு பார்த்தா தெரிஞ்சிரும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஆண்டியை தூக்குங்க, முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிட்டில் கப் டோரா போரால நடக்கிற கிவ் அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் அதை